மெயின் டிஷ் சாப்பிட்டா சீக்கிரம் வயிறு நிறைஞ்சிடும்ல, அதான் சைட் டிஷ்ஷாவே நிரப்பிடுறது. எதையாவது ஒளரி குட்டியோ அசிங்கப்படுத்தது, அமைதியாரு. சரி சரி, எல்லாம் உங்களுக்கு தான். சண்டை போடாம சாப்பிடுங்க. அண்ணி என் சிக்கன் பீஸ் அங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. போதும் 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 ரம்யா. இந்தாங்க. தேங்க்ஸ். ரைஸ் போடவா? வசூல் போடவா? போதும் போதும். இது போதுமா? ஆண்டி, அத நீங்களும் டாடியும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி. போட்டுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்கம்மா. என்னையா பண்ற? மெதுவா சாப்பிடு. இதுக்கு முன்னாடி நீ கோழியை பார்த்தது இல்லையா? கோழி பார்த்துருக்கேன், ஆனா நம்ம வீட்டு குழம்புல கொதிச்சு பார்த்தது இல்ல. நீ அப்படியே சம்பாதிச்சு கொட்டிட்ட, நான் தான் ஆக்கி போட மறந்துட்டேன். வாயை மட்டும் சாப்பிடியும். கனகா, கொஞ்சம் பழைய காமெடி தான், ஆனா இந்த இடத்துக்கு பொருந்தும். வாயை மூடிட்டு சாப்பிட முடியாது, ஆனா முறைச்சிட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லம்மா, இரு நான் எடுத்து தரேன். இந்த இது பிடிச்சுக்கோ. நல்லா இருக்கா? இப்படியே வச்சு தரவா? எனக்கும் சிக்கன் பீஸ் பிச்சு கொடு. இதுல முள்ளு இருக்காது, நீ எடுத்து சாப்பிடு. சாப்பிடுங்கறல்ல. இருக்கதும் இதுல வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடு. சூப்பரா சங்கரி. ஏய், அங்க என்னடி வேடிக்கை? சாப்பிடு.
மேடம் ஆர்டர் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் சன் வரணும். ஓகே மேடம். எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுங்க. எஸ் மேடம். ஏய், என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இல்ல நீ எனக்கு போதும் அதான். ஆர்டர் பண்ணது அப்படியே இருக்கு, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க.